வணக்கம். இந்த சீமை கருவேல மரம் உங்களுக்கு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நெறைய அத குறித்து பொய் பரப்புரைகள் எல்லாம் இருக்குது. அது சீமை கருவேல மரம் அப்படின்னு சொல்லக்கூடியது மரம். இந்த மரம் நெறைய பயன்கள கொடுக்கக்கூடியது. வெட்ட வெளிகளாக கிடக்கிற அரசு நிலங்கள், நீர்வழி புறம்போக்குகள், மலை சார்ந்த பகுதிகளில் ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு சொல்லப்படக்கூடிய பகுதிகளில் இருக்கிற பெரும் நிலப்பரப்புகள், இதெல்லாம் இந்த மரங்கள் தான் இருக்கும். அந்த முள் மரங்களாக இருக்கிற போது அந்த பகுதிகளில் உள் நுழைபவர்கள் குறைவாங்க. அந்த பகுதியை சேர்ந்தவர்களுக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்கும். எந்த பகுதியில் உள்ள நுழைய முடியும்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க அதன் அடிப்படையில் அவங்க உள்ளே நுழைஞ்சிட்டு ஏதேனும் மாடுகள் மேய்க்கிறதுக்கோ, இல்லை வேறு சுள்ளி பொறுக்குவதற்கோ, இல்லை கொடிகளை அறுக்கிறதுக்கோ, இந்த மாதிரி மாட்டுக்கு தேவையான சில கொடிகளை எடுத்துகிட்டு வர்றதுக்கோ போவாங்க. அதுக்கு அவங்களுக்கு சரியான பாதை தெரியும். அதுக்காக அந்த பகுதிகள் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளாக இந்த மரங்கள் தான் அந்த பகுதிகளை பாதுகாக்குது. ஒரு கொலை செஞ்சு ஒரு பணத்தை கொண்டு போய் போடுவதற்கு, இல்லைன்னா குற்றச்செயல்கள் அரங்கேறுவதற்கு, இல்லை பல பேர் ஒளிஞ்சிக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் புறப்பகுதிகளை சேர்ந்தவங்க அங்கே வர முடியாது. இது மாதிரியான பாதுகாப்பு உயிர் வேலிகளாக இந்த மரங்கள் தமிழகம் முழுக்கவும் பல பிராந்தியங்களில் எனக்கு தெரிய வெள்ளத்தாரைன்னு சொல்லப்படக்கூடிய பகுதிகள் பெரும் பகுதிகளாக இருக்கும். இப்போது தண்ணியெல்லாம் போகாமல் வெறும் நிலப்பரப்பாக குழிகள் மாதிரி, கால்வாய்கள் மாதிரி பல இடங்களில் வெள்ள மேடுன்னு சொல்லுவாங்க, மணல் மேடுன்னு சொல்லுவாங்க. ஒரு 2-3 வெள்ளவாரைகள் ஒரு இடத்துல சேர்ந்து திரும்ப அது ஒன்றாகி ஒரு பெரும் வாய்க்காலாக ஒரு ஏரிக்கு போகிற மாதிரியான பகுதி. இது எல்லாமே இந்த சீமை கருவேலைகள் தான் இருக்கும். இது பற்றி தப்பான பரப்புரைகளை செய்து தேவையில்லாமல் இந்திய நீதிமன்றங்கள் இந்த மரத்திற்கு மேலே மிகப்பெரிய வன்மத்தோடு செயல்படுறாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியலை. யார் கொடுத்த தரவுகளின் அடிப்படையில் இவங்க செயல்படுறாங்கன்னு தெரியலை. வெறுமனே ஒரு ChatGPTயில் நீங்கள் போட்டாலே உங்களுக்கு கிடைக்கிறது. சீமை கருவேல் மருத்துவ பயனுள்ளவை, அது மண்ணை பாதுகாக்கக்கூடியவை, மாடுகள் ஆடுகளுக்கு எந்த பிரச்சனையும் அது கொடுக்கறதில்ல, இது வேலி மூலை பயன்படக்கூடியது, இது பூக்கள் கொஞ்சம் அழகாகவும் இருக்குது, வளர்க்கலாம், இது இயற்கையான தாவரம் தான், தீங்கு கிடையாது. சீமை கருவை என்பது மெக்சிகோ நாட்டை சேர்ந்த அந்நிய தாவரம். இது வேகமாக வளர்ந்து நமது விவசாய நிலங்கள் இது வேகமாகலாம் வளராது. இதை பற்றி தப்பாக சொல்கிறாங்க. அது ரொம்ப இப்போ ஒரு சீமை கருவேல மரம் ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு தெரிஞ்ச சீமை கருவேலங்கள் மரங்கள் பல இருக்குது. பல 10 ஆண்டுகளாக அந்த மரம் அதே மாதிரி தான் இருக்குது. பெரிய மாற்றங்கள் எல்லாம் அது அடையலை. இப்போ உடனே இன்றைக்கி வச்ச உடனே நாளைக்கு அப்படியே பெருசாக வளர்ந்துடும் அப்படின்னு சொல்கிற அந்த பரப்புரை தப்பு. நான் அதுக்கு ஆதாரங்களை, மனித ஆதாரங்களை நான் நிறுத்த முடியும் என்னால். 10 ஆண்டுகளாக ஒரு 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 10 அடி கூட வளர்ந்துருக்கு. அதாவது 1 அடி வளர்ந்துருக்கும். அப்படி தான் இருக்குது சீமை கருவேலங்கள். சீமை கருவேல மரங்களோடு வாழ்கிற நான், அதனால் அந்த மரங்கள் என்னென்ன பயனை கொடுக்கும், அதை அனுபவிக்கிற அந்த மரங்கள் இருக்கிற பக்கத்து பகுதியை சேர்ந்தவன் நான். அந்த மரங்கள் என்ன மாதிரியான நன்மைகளை செய்யக்கூடியவை, அது எப்படி வளரும், எவ்வளோ வளர்ச்சி பெறணும், அது அதிகம் வளரவே வளராது. தப்பான பொய் பரப்புரைகளை செய்கிறாங்க. அது நிலத்தடி நீரை உறிஞ்சுன்னு சொல்கிறாங்க. அதுவும் மிகவும் தவறான செயல். ஒரு மரம் குறுகிய சிறு தலைகளை கொண்டிருக்கிற எந்த மரமாக இருந்தாலும் அதிக ஆவியை வெளியேற்றாது. அதிக ஆவியை வெளியேற்றாத ஒரு மரம் அதிக தண்ணீரை நிலத்திலிருந்து கடினத்தோடு நிலத்திலிருந்து உறிஞ்சணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு அதிக நீர் தேவைப்படும்னா அந்த மரம் வறட்சி பகுதிகளில் வளராது, இறந்து போயிடும். அதை நீங்கள் அழிக்கிறது கஷ்டம். நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா பல ஆண்டுகளாக, பல 30-40 ஆண்டுகளாக இருக்கிற எந்த ஒரு மரமாக இருந்தாலும் அந்த மரத்தை நீங்கள் அழிக்க முடியாது. நீங்கள் இன்றைக்கி வெற்ற ஒரு சாலையோரத்தில் இருக்கிற ஒரு புளிய மரத்தினுடைய வேர்களை ஒத்து ஒரு 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் ஒரு புளிய மரத்தினுடைய வேர்களை ஒத்து நீங்கள் கருவேல மரங்களோட வேர்களை பார்த்தீங்கன்னா ரெண்டும் இணையாக தான் இருக்கும். என்னென்னா அது பெரும் மரமாக வளர்ந்துருக்கும் விருட்சகமாக, இது வளராமல் ஒரு அளவுக்கு சிறு மரமாக குறு மரமாகவே நிற்கும். ஆனால் வேர்கள் அதுக்கு ஒத்து இருக்கும், அவ்வளோதான். எல்லாமே நீங்கள் ஒரு தென்னை மரத்தை அறுத்தினாலும் தென்னை மரத்தில் இருக்கிற முழு வேர்களையும் உங்களால் எடுக்க முடியாது. ஆனால் சீமை கருவேல மரங்களோட முழு வேர்களையும் எடுப்பாங்க, ஏன்னா அது பயன்படும். ஆனால் அதே ஒரு தென்னை மரத்தினுடைய வேர்கள் பயன்படாது. அதே மாதிரி ஒரு புளிய மரத்தோட வேரை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அந்த வேர்கள் பயன்படாது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் அந்த வேர்கள் பயன்படும். ஆனால் இந்த சீமை கருவேல மரம் கடைசி வரைக்கும் அந்த வேர்களை நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த வேரை நீங்கள் விறகாக பயன்படுத்த முடியும். அதுதான் அதில் இருக்கிற பிரச்சனை. இவங்க பொதுவெளிகளில் அறிவியல் ரீதின்னு சொல்லிக்கொண்டு சீமை கருவையை பற்றி சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே பொய்.
இது உள்ளூர் தாவரங்களை அரிக்கும் அப்படின்னு சொல்கிறது பொய். அதன் கீழே எதுவும் வளராது. ஆலமரத்துக்கு கீழே எதுவும் வளராது, புளிய மரத்துக்கு கீழேயும் எதுவும் வளராது, வேப்ப மரத்துக்கு கீழேயும் எதுவும் வளராது. அதே மாதிரி இந்த மரத்துக்கு கீழேயும் எதுவும் வளராது. விவசாய விளைச்சலெல்லாம் குறைக்கலாம் செய்யாது. இது எல்லாமே பொய் பரப்புரைகள் தான். இது சாட்ஜிபிட்டியில் இருக்கிற பொய் பரப்புரைகள் தான். காட்டுத்தீ ஏற்படும் காட்டுத்தீ சீமை கருவேல மரங்களால் காட்டுத்தீ ஏற்படவே ஏற்படாது. ஏன்னா அந்த மரத்தினுடைய அமைப்பு அப்படி. அந்த மரம் ஆடவே ஆடாது காற்றுல. ஏன்னா அதனுடைய அமைப்பு ஒரு மாதிரி குடை மாதிரி இருக்கும். மேலே போயிடும் மரம், கீழே கேப் இருக்கும். ஸோ அதனால் காட்டுத்தீ ஏற்படுத்தாது. கால்நடை மாய்ச்சலில் கெடுக்குங்கிறது தப்பு. அதனுடைய காய்கள் கால்நடைகளுக்கு தேவைப்படும். அதுக்கு கீழே சீமை கருவேல மரத்துக்கு கீழே புற்கள் வளரும். அது கண்டிப்பாக விளைச்சலுக்கு மாடுகளுக்கு தீவனமாக தான் பயன்படும். நம்ம பன்முகத்தன்மையை குறைக்கும், அதுவும் தப்பு. நம் உயிரின பன்முக இதுவும் பொய் பரப்புரை. இது எல்லாமே பொய் பரப்புரைகள். இது எல்லாம் உண்மை கிடையாது. அந்த மரத்தோடு பழகினவர்கள், அந்த மரத்தில் இருக்கிற பகுதிகள் வாழக்கூடியவர்களுக்கு தெரியும். இது மாதிரி இந்த மரம் அதிக மருத்துவ பயனுள்ளது தான். இது மண்ணில் ஊட்டச்சத்து உறிஞ்சி வறட்சியாக்குங்கிறதெல்லாம் பொய். உண்மை நிலை வறட்சியாக்கும். மாடுகள் ஆடுகள் சாப்பிட்டா நச்சுத்தன்மை ஏற்படும், பால் உற்பத்தி குறையும், பயிர்கள் மரக்கன்று, இது எல்லாமே பொய் பரப்புரைகள். இது சாட்ஜிபிட்டியில் வந்திருக்கிற பொய் பரப்புரைகள். இதெல்லாம் உண்மை கிடையாது. இந்த மரத்தோடு இருக்கிற மனிதர்களோடு யாராவது போய் பேசுங்க. அந்த மனிதர் வாழ்கிற இடங்களுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா நான் சொல்கிறது எல்லாமே இந்த பரப்புரைகள் எல்லாமே பொய். அந்த மரம் ஒரு உயிர் வேலியாக பயன்படுது. குற்றச்செயல்கள் தடுப்பதற்காக அது பயன்படுது. அதில் இருக்கிற காய்கள் கால்நடைகளுக்கு ஆடுகளுக்கு தீவனமாக பயன்படுது. அதற்கு கீழே ஆடுகளை மேய்க்க முடியும். அது குடை மாதிரி பறந்து விரிந்து இருக்கிறதால காற்று அடிக்கும் பொழுது காற்றினுடைய வேகத்தை அது தடுக்கிறதுக்கு பயன்படும். நிலங்களை குற்றச்செயல்களுக்கு பயன்படாமல் பார்த்துக்கும். ஒரு பரப்பை பசுமையாக பார்த்துக்கும். அது சிறு இலைகள் அதிக நீரை வெளியேற்றாது. எந்த வறட்சியில் வாழ்கிற எல்லா சப்பாத்தி களியில் இலைகளே இருக்காது, சின்ன இலைகள் இருக்கும். சப்பாத்தி களியாக இருக்கலாம், சதுர களியாக இருக்கலாம், இல்லைன்னா என்ன கல்லி, நீட்டுக்கல்லி, எந்த கல்லியாக இருந்தாலும் அந்த கல்லியில் இலைகள் ரொம்ப சின்னதாக இருக்கும். அதனால் அது குறைந்தபட்ச தண்ணி தான் வெளியேற்றும். அதே மாதிரி இதுலேயும் குறைந்தபட்ச இலைகள் தான் இருக்கும், சின்ன சின்ன இலைகள் இருக்கும். அதனால் அதிக தண்ணியை அது வெளியே ஏற்றாது. ஸோ அதனால் தண்ணீரை உறிஞ்சும் வெளியேற்றும் அப்படிங்கிறது முழுக்க பொய் பரப்புரை. அறிவியல் ரீதியாக உண்மை கிடையாது. வறட்சியான பகுதிகளில் வாழ்கிற எல்லா தாவரங்களுமே நீரை சேமித்து வச்சுக்கும், குறைச்சி வச்சுக்கும். அதுக்கு நீரை சேமித்து வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது உயிர் வாழ்கிறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணியை சேமித்து வச்சுருக்கும். அது எல்லா தாவரங்களுக்குமானது தான். அது நீங்கள் 1000 அடி போட்டு உறிஞ்சு நீங்கள் தண்ணி எடுக்கிறதுக்கு உங்கள் உரிமை இருக்குது. ஒரு தாவரம் தான் வாழ்வதற்காக கொஞ்சோண்டு தண்ணீரை சேர்த்து வச்சுக்கிறதுல இன்னும் இவ்வளோ பெரிய குற்றத்தை கற்பிப்பிக்கன்னு எனக்கு தெரியல. 1800 அடி வரைக்கும் போய் நீங்கள் தண்ணியை உறிஞ்சி உங்கள் சுயலாபத்துக்காக அந்த தண்ணியை விற்கலாம். அதுக்கு மனிதனுக்கு உரிமை இருக்குது. ஒரு தாவரம் உயிர் வாழ்கிறதுக்கு உரிமை இல்லைன்னு இந்த சட்டத்தை பரிபாலனை செய்யக்கூடியவர்கள் சொல்கிறாங்க. அதுதான் எனக்கு புரியலை. என்னென்ன தவறான பரப்புரைகள்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். சீமைக்கருவை ஒரு பயனற்ற மரம். உண்மை அது கிடையாது. அது பயனில்லாதது அல்ல. அதே மாதிரி இது மண்ணை கெடுத்து விவசாயத்தை தீங்கு செய்கிறது. உண்மை. கால்நடை வறண்ட உப்புத்தன்மை மிகுந்த நிலங்களில் வளரக்கூடியது. ஸோ அதனால் வறண்ட பகுதிகளில் இந்த மரம் உயிரோடு இருக்கும். நீர் அனைத்தை உறிஞ்சி விடும், நிலத்தடி நீர் குறைக்கும் அப்படின்னு சொல்கிறது உண்மை அது அல்ல. அது நீரை மட்டும் பயன்படுத்தும், நிலத்தடி நீரை முழுவதுமாக உறிஞ்சாது. மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் ஆபத்தானது, முட்களையுடையது அப்படின்றது அது தப்பு. உண்மை. கவனமாக கையாளணும். முட்கள் நிறைந்த ஒரு மரம். இது பறவை அனைத்தையும் அழித்து விடும் அப்படிங்கிற பரப்புரை தப்பு. உண்மை. கட்டுப்படுத்த முடியும். சரியான மேலாண்மையில் பயனுள்ளதாக வளர்க்கலாம் அப்படிங்கிறது இது இன்னொரு சாட்டு. மிகவும் பயனுள்ள மரம் தான். இது எரிபொருளுக்கு பயன்படுத்தலாம், கறிகளை தயாரிக்கிறது பயன்படுத்துகிறாங்க. இன்றைக்கும் என்னோடய உறவினர் கறிப்போடு மூட்டம் போடுறதுக்கு இந்த மரத்தை தான் பயன்படுத்துகிறாரு. மண்ணை பாதுகாக்கக்கூடியது தான், மண்ணுக்கு ஒரு வேலியாக இருக்கக்கூடியது தான், வறட்சியான பகுதிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமான மரம், மிருகங்களுக்கு தீவனம், இலை, வெட்டை மாடு, ஆடு, செம்மறியாடு போன்றவர்களுக்கு பயன்படுது. முறையாக பயன்படுத்தினா பயனுள்ள மரம் தான். இதை கருவேல மரத்துக்கு மேலே மிகப்பெரிய அளவுக்கு வன்மத்தோடு எல்லோரும் செயல்படுறாங்க. ஆனால் கருவேல மரம் அவ்வளோ தீமை கொடுக்கக்கூடியது இல்லை. அந்த மரங்களை அழிச்சே ஆகணும், அதுக்கு கங்கணம் கட்டிட்டு எல்லோரும் களத்தில் இறங்கணும் அப்படிங்கிற கூப்பாடு ரொம்ப தவறானது. வழக்கமான பரப்புரைகளை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அது உண்மை இல்லையா உண்மையான்றதை நம்ம பார்க்கலாம். சீமை கருவேல மரம் அதிக தண்ணீரை உறிஞ்சும் அப்படிங்கிறது தவறு. அது மற்ற மரங்களை அழிக்கும் அப்படிங்கிறது தவறு. அது தீமை அல்லது விஷச்செடி என்பது தவறு. அது மக்களுக்கு பயன்படக்கூடிய மரம் தான். அந்த மரம் மிக அதிக வளர்ச்சி அடைஞ்சு தண்ணீரெல்லாம் உறிஞ்சிக்கும் அப்படிங்கிறது தவறு. அது வறட்சியான பகுதிகளில் வளரக்கூடிய ஒரு மரம். அது மக்களுக்கு பயன்படக்கூடிய மரம் தான். விறகுக்கு பயன்படும், தீவனத்துக்கு பயன்படும், அதுக்கு கீழே மாடுகளை கட்டி மேய்க்கிறதுக்கு பயன்படும். அது காற்று தடுப்பானாக பயன்படும்,
பல பயன்களை கொண்டது சீமை கருவேல மரம். அப்புறமா இப்போ இந்த சீமை கருவேலங்களை குறித்து இந்த தவறான பரப்புரைகளை மேற்கொள்கிறவங்க இருக்காங்கள்ல, அது ஒரு திசை திருப்பல் நாடகம். உண்மையான அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு தண்ணீரை சேமிக்கணும்னா குட்டைகளை உருவாக்கணும், மழைநீரை சேமிக்கணும், மழைநீரை வந்து உட்புக செய்யணும் மண்ணுக்குள்ளே. அதையெல்லாம் விடுத்துட்டு ஒரு மரத்து மேலே வன்மத்தோடு செயல்படுவது அறிவியல் ரீதியான உண்மைன்னு சொல்லிட்டு அது போகிறது. அதே மாதிரி எந்த இலைகள் எல்லாம் சின்னதாக இருக்கோ அந்த மரங்கள் நீரை அதிகமாக ஆவியாக்காது, நீரை அதிகமாக அது வந்து தன்னுள்ள வச்சுக்காது. அது வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு மரமாக இருக்கிற எல்லா மரங்களுமே தண்ணீரை வச்சுக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஆவாரம் செடி பார்த்தீங்கன்னா கோடை காலத்தில் தன்னுடைய இலைகளை எல்லாத்தையும் உதிர்த்துட்டு அதுக்கப்புறமா அது வந்து வெறும் குச்சியோட விதைகளோடு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கூட அதை படங்களை போட்டிருக்கேன். ஆட்டினீங்கன்னா ஆடும். அந்த அந்த விதைகளோடு அந்த குச்சி இருக்கும். அந்த குச்சி இறக்குற வரைக்கும் அந்த விதைகளோடு அது நிற்கும். அதுக்குள்ளே ஒரு மழைப்பொழிவு வந்து ஈரம் வந்துருச்சுன்னா துளுத்துட்டு அந்த செடியே உயிர் வாழ ஆரம்பிக்கும். அதுக்கு மேலேயும் போய் அந்த செடி இறக்குறதுனா இறந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் அந்த விதை கீழே விழுந்துடும். அதுக்கப்புறமா அந்த விதை கொஞ்சம் காலம் வந்து உயிரோடு காத்துக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மழைப்பொழிவு வந்தோடனே அந்த விதை திரும்ப முளைச்சி வந்துடும். இது வந்து பெரும்பான்மையான செடிகள் மரங்களுக்கான இதுவாக இருக்கிறது. அது எந்த மரங்களோட இலைகள் ரொம்ப பெருசாக இருக்கோ, யூக்கலிப்டஸ் மரத்தை நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அதிக இலைகள் கொண்டதாக இருக்கும். அந்த மரம் வந்து ஒரு குத்து மரம் மாதிரி இருக்கும். நெடுன்னு வளரும். மிக விரைவாக உயரமாக வளரக்கூடிய ஒரு மரம். அதனால் அதிக வெயில் அது ஃபோக்கஸ் பண்ணும். அதனால் அந்த மரத்தை சுற்றியும் இலைகள் மிக அதிகபட்ச இலைகள் இருக்கும். அந்த மரம் தான் அதிக நீராவியை உற்பத்தி செய்யப்படுது. அது வெப்பத்தையும் உற்பத்தி செய்யும், அதிக நீரையும் வெளியேற்றும். ஸோ அதனால தான் வந்து இப்போது குளிர்ந்த பகுதிகளில் ஊட்டி மாதிரியான மலைப்பகுதிகளில் அதிக சில்னஸ் இருக்கிற பகுதிகளில் ஆங்கிலேயர்கள் தங்களுடைய குடியிருப்புகளை உருவாக்கிட்டு அதுக்கு பக்கத்தில் யூக்கலிப்டஸ் மரங்களை நட்டு வச்சுருக்காங்க. அது என்ன பண்ணுன்னா கீழே இருக்கிற தண்ணி அதிக நீரை வந்து உறிஞ்சி அதனுடைய இலைகள் வழியாக வெளியேற்றிடும். அது அதிக இலைகளையும் கொண்டிருக்கும், அதிக அகலமான இலைகளையும் கொண்டிருக்கும். அதுதான் அதிக நீரை உறிஞ்சும், அதிக நீரை வெளியேற்றும். அதே மாதிரி ஒரு வெப்பமான பகுதியில் அந்த மரத்தை நீங்கள் நட்டிங்கன்னா அது கீழே இருக்கிற அதிக தண்ணி உறிஞ்சி அதிக தண்ணி வெளியேற்றுச்சுன்னா அதிக வெப்பநிலை அந்த சுற்றுப்புற வெப்பநிலையை அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் யூக்கலிப்டஸ் மரங்களை அழிக்க சொல்கிறாங்க. ஆனால் அது மாதிரி இந்த மரத்து பக்கத்தில் இப்போ எங்களுடைய வறட்சி பகுதி தான், மலைமறைவு பகுதி தான். அந்த பகுதியில் இந்த மரம் இருந்தாலும் நீங்கள் அந்த மரத்துக்கு அடியில் நீங்கள் பகலிலேயே படுத்து உறங்க முடியும். மிகப்பெரிய வெப்பம் இருக்காது, குடை மாதிரி இருக்கும். ஸோ அந்த பகுதியில் நான் படுத்து உறங்கியிருக்கேன். அந்த மரத்து பகுதியில் கொஞ்சம் சுத்தமான பகுதியில் நாங்கள் படுத்து கல் வச்சு உறங்கியிருக்கோம். அவ்வளோ வெப்பமெல்லாம் அங்கே இருக்காது. ஆனால் அதே யூக்கலிப்டஸ் மரத்தை நீங்கள் நட்டு வச்சு 10 மரத்தை நட்டு வச்சுட்டு அது பக்கத்தில் உங்கள் வீடு இருந்ததுன்னா அந்த வெப்பத்தை உங்களால் உணர முடியும். இரவு நேரத்திலே வெப்பத்தை நீங்கள் உணர முடியும். ஸோ அதிக நீரை வெளியேற்றக்கூடியது யூக்கலிப்டஸ் மரம். இந்த கருவேலை மரம், சீமை கருவேலை மரம் அதிக அளவுக்கு குறுகிய இலைகளை கொண்டதால் அதிக நீரை உறிஞ்சவும் செய்யாது, அதிக இதை வந்து வெளியேற்றவும் செய்யாது. இது வறட்சிக்கு ஏற்ற மரம். அது வந்து உயிர்வேலி மரம். வெறுமனே இருக்கிற தரைப்பகுதிகளை ஆக்கிரமிப்பு செய்யாமல் இருப்பதற்கும் அதை வந்து அந்த மரத்தை அழிக்க முடியாததுனால இப்போ வந்து ஒரு நீர்வழி பரம்போக்கு இருக்குன்னா, நீர்வழி நத்தம் இருக்குன்னா அதை தன்னோட பெட்டாவோட சேர்த்துக்கிறது வளமையான பழக்கமாக இருக்குது. ஸோ அப்படி அந்த மரங்கள் இருக்கும்போது அதை அழிக்க முடியாது அவங்களால. அதனால் அவங்க அந்த நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ண முடியாது. குற்ற செயல்கள் அலங்காரத்துக்கு சில பகுதிகளை மலையொட்டிய பகுதிகளில், நீர் பரம்போக்குகளில், நீர் வழித்தடங்களில் கொலை செஞ்சு பிணங்களை போடுவதற்கெல்லாம் வசதியாக இருக்காது. ஏன்னா உள்ளே நுழைய முடியாது. இந்த மரங்கள் அடர்த்தியாக இருக்கிற பகுதிகளுக்குள்ளே நுழைய முடியாது. ஸோ அது வந்து ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கும். சட்டத்துக்கு புறமான செயல்பாடுகள் நடக்கிறதுக்கு தவிர்க்கலாம். போதைப் பொருட்கள் கலாச்சாரத்தை அங்கே போய் செய்கிறது தவிர்க்கலாம். பெண்களை கூட்டிகிட்டு போய் பாலியல் பலாத்காரம் செய்வதற்கு அந்த இடங்களை பயன்படாமல் தடுக்கலாம். ஸோ கருவேல மரங்கள் வந்து ஒரு பாதுகாப்பு அரண். அந்த மரங்களை அழிக்கிறதுக்கு, சட்ட ஒழுங்குக்கு பாதுகாப்புக்கு உதவக்கூடிய அந்த மரங்களை அழிக்கிறதுக்கு நீதிமன்றங்கள் துணை போகக்கூடாது. அதிலேயே நீதிமன்றங்கள் உட்கார்ந்திருப்பதை முழுமையாக தவிர்க்கணுன்றது என்னோடய வேண்டுகோள். நீதிமன்றங்கள் வேறு நிறைய சிக்கல்கள் இருக்குது. நீரை சேமிக்கணும், மழை நீர்கள் வந்து கடலுக்கு போகிறத தடுக்கணும், மழை நீர்கள் சாக்கடையோடு கடந்து போது வீணாக போகிறத தடுக்கணும், நிறைய நீர் ஓடி எங்கு யாருக்குமே பயன்படாமல் போகக்கூடிய மழை நீரை சேமிக்கிறதுக்கான குட்டைகளை உருவாக்குறதுக்கு அந்த பகுதி மக்களோடு இணைந்து சிறு சிறு குட்டைகளை உருவாக்கி அந்த பகுதிகளுடைய கிணறுகளில் நீர் வரதுக்கு உருவாக்கணும். அதே மாதிரி 1500 அடிக்கு போர்களை போடுவதை தடை செய்யணும். ஏன்னா 1500 போர் போட்டான்னா பக்கத்தில் இருக்கிற 500 போர்கள் வந்து தூந்து போயிடும். அதை குறித்தெல்லாம் எந்த ஒரு அடிப்படை புரிதலும் நீதிமன்றங்களுக்கும் இல்லை, அரசுகளுக்கும் இல்லை, உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் இல்லை, வருவாய்த்துறைகளுக்கும் இல்லை.
இல்லை, சுற்றுப்புற சூழல் அமைப்புகளுக்கும் இல்லை. ஆனால் 1800 போடுறவன், 800 அடிக்கு போர் போடக்கூடியவன் இந்த உலகத்தினுடைய ஆகச்சிறந்த காவலன். கொஞ்சோண்டு ஒரு மரம், ஒரு இயற்கையாக வறட்சி பகுதியில் வாழக்கூடிய ஒரு மரம் இந்த மனித சமுதாயத்திற்கு எதிரானது. இது என்ன கோட்பாடு எனக்கு தெரியல. இதை புரிந்துக்கணும், மக்களும் புரிந்துக்கணும். சீமை கருவேல மரம் அவ்வளோ ஆபத்தானது கிடையாது. அது ஒரு பகுதியில் வாழட்டும், அதை விட்டுடுங்க. அதை போய் அழிக்கிறதுக்காக அங்கே படையெடுக்க வேண்டாம். நீங்கள் படையெடுக்க வேண்டியது உங்கள் உள்ளூரில் இருக்கிற கயவர்களை தான். நன்றி, வணக்கம்.